நெக்ஸ்ட் கொஸ்டின், பயன்பாட்டில் உள்ள மற்ற வகையான மின்கலன்கள் எவை? லித்தியம் உருளை மின்கலன்கள், பொத்தான்கள் மின்கலன்கள், கார அமில மின்கலன்கள். முதன்மை மின்கலனிற்குள் நடைபெறும் வேதிவினை என்ன? மீளா வினை. துணை மின்கலனிற்குள் நடைபெறும் வேதிவினை என்னன்னா மீள்வினை. முதன்மை மின்கலனிற்கு எடுத்துக்காட்டு எவை? எளிய வோல்டா மின்கலன், டேனியல் மின்கலன், லெக்லாஞ்சி மின்கலன். துணை மின்கலனிற்கு எடுத்துக்காட்டு எவை? காரியமில சேமக்கலன், எடிசன் சேமக்கலன், நிக்கல் இரும்பு சேமக்கலன். உலர் மின்கலன் யாரால் உருவாக்கப்பட்டது? சுகியோ, ஜப்பான். உலர் மின்கலன்கள் பொதுவாக எதில் பயன்படுகின்றன? தொலைக்காட்சியின் தொலைவியக்கி, டார்ச், புகைப்பட கருவி, விளையாட்டு பொம்மைகள். எடுத்து செல்லத்தக்க வடிவிலான லெக்லாஞ்சி மின்கலத்தின் ஒரு எளிய வடிவம் உலர் மின்கலன்கள். உலர் மின்கலன்களின் ஆனோடு எதுன்னு பார்த்தீங்க, அதாவது எதிர்மின்வாய் எதுன்னு பார்த்தீங்கன்னா துத்தநாக மின்தகடு. உலர் மின்கலத்தில் மின்பகுளி எது அப்படின்னா அம்மோனியம் குளோரைடு. உலர் மின்கலன்களில் கேத்தோடு நேர்மின்வாய் எதுன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் தண்டு. உலர் மின்கலத்தில் துத்தநாக குளோரைடின் பயன் என்ன? அதிக அளவு நீர் உறிஞ்சும் தன்மை கொண்டதால் பசையின் ஈரப்பதத்தை பராமரிக்க பயன்படுகிறது. உலர் மின்கலனில் காணப்படும் கார்பன் தண்டு எதனால் சூழப்பட்டிருக்கும்? மரக்கரி, மாங்கனீஸ் டை ஆக்சைடு. உலர் மின்கலனில் MnO2 மாங்கனீஸ் டை ஆக்சைடு என்னவாக செயல்படுகிறது? மின்முனைவாக்கி. மின்கல அடுக்கு என்பது என்ன? சுற்றில் எலக்ட்ரான்களின் ஓட்டத்தை உருவாக்க வல்ல வேதிவினைகளை உருவாக்கும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மின்கலன்களின் தொகுப்பு. மின்கல அடுக்கின் பாகங்கள் என்ன? ஆனோடு, கேத்தோடு, மின்பகு திரவம். மின்பகு திரவம் என்பது என்ன? ஆனோடு மற்றும் கேத்தோடுடன் வேதி வினை புரியும் ஒரு திரவம் ஆகும். அடுத்தது மின்பகு திரவம் என்பது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். மின்கல அடுக்கை கண்டறிந்தவர் லூயி கால்வானி. 1800 முதல் மின்கலனான வால்டிக் குவியலை உருவாக்கியவர் அலெக்சாண்ட்ரோ வோல்டோ. நவீன மின்கலன் கண்டுபிடிப்பிற்கு பெரிதும் காரணமானவர் அலெக்சாண்ட்ரோ வோல்டோ. மின்சாவி என்பது ஒரு மின்சுற்றில் மின்னோட்டத்தை பாய செய்யவும் நிறுத்தவும் பயன்படும் கருவி. மின் சுற்றுகளின் வகைகள் எவை? தொடர் இணைப்பு சுற்று, பக்க இணைப்பு சுற்று. கட்டுரா மின்னூட்டங்கள் அப்படிங்கிறது என்னென்னா, கடத்தியில் ஒரு குறிப்பிட்ட அணுக்களோடு ஒன்றமையாத பல துகள்கள் அங்கும் இங்குமாக சுற்றி கொண்டிருப்பது. குறைந்த மின் சுற்று என்பது இரு மின்னூட்டங்கள் செல்லும் கடத்திகளுக்கு இடையே ஏற்படும் மிக குறைந்த மின்தடையினால் ஏற்படும் மின்சுற்று. குறுக்கு மின்சுற்றிற்கு எடுத்துக்காட்டு வெல்டிங் செய்தல்.